வணக்கம். ஆன்மீக செய்திகள். சேலம் மாவட்டம் கருமந்துறை மலைப்பகுதியில் அமைந்துள்ள கரியராமர் கோயில் பழமையானது. இக்கோயில் சுற்றுவட்டார மலைவாழ் கிராம மக்களின் குலதெய்வ கோயிலாக போற்றப்படுகிறது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த ஆண்டு தேர் திருவிழாவை ஒட்டி முகூர்த்த கால் நடப்பட்டது. பட்டாபிஷேக ராமருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து திருத்தேரில் எழுந்தருளினார். மலைவாழ் கிராம மக்கள் ஒன்று கூடி ஆட்டம் பாட்டத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைந்தனர். ஆயிரக்கணக்கான மலைவாழ் மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்று பொங்கல் வைத்து தேங்காய் பழத்தட்டு வைத்து வழிபாடு நடத்தி வேண்டுதல் நிறைவேற்றினர். விழாவில் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் இளங்கோவன், ஏற்காடு எம்எல்ஏ உஷாராணி, ஆத்தூர் எம்எல்ஏ ஜெய்சங்கரன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று ஞாயிறு விடுமுறையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். 5 மணி நேரத்திற்கும் மேல் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். கோயில் நடை இன்று அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டது. 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை, 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் அதிகாலை முதல் கடல் நாழிக்கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடி 5 மணி நேரத்திற்கும் மேல் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் கோயில் வளாகம் விழா கோலம் பூண்டது. நகர்ப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள பழைய வத்தலகுண்டு ஸ்ரீ மகா பரமேஸ்வரி மாரியம்மன் கோயில் பழமையானது. பழைய வத்தலகுண்டு, கட்டகாமன்பட்டி, விராலிப்பட்டி, வாடிப்பட்டி, வத்தலகுண்டு உட்பட 20 கிராமங்களின் தாய் கோயிலாக இக்கோயில் விளங்குகிறது. இக்கோயிலின் வைகாசி திருவிழா கடந்த 5ஆம் தேதி கம்பம் நடுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. கடந்த 12ஆம் தேதி முதல் இன்று வரை அனைத்து சமுதாயத்தினர் அமைத்த மண்டகப்படிகளில் அம்மன் எழுந்தருளினார். விழாவையொட்டி அம்மன் தினமும் பூ பல்லக்கு மற்றும் முத்து பல்லக்கு வாகனங்களில் பவனி வந்து அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாட வீதிகளில் தேரோட்டம் நடந்தது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைந்தனர். தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மன் அருள் பெற்றனர். நிலக்கோட்டை டிஎஸ்பி இளஞ்செழியன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் நெல்லை சந்திப்பு கைலாசபுரம் கைலாசநாதர் சுவாமி கோயிலும் ஒன்று. இக்கோயில் வைகாசி திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் தினமும் சுவாமி அம்பாள் காலை மாலையில் பஞ்சமூர்த்திகளுடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று காலை கோலாகலமாக நடந்தது. இதற்காக கோயில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு கைலாசநாதர், சவுந்தரவல்லி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமி கைலாசநாதர் திருத்தேருக்கு எழுந்தருளினார். மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. நமச்சிவாய கோஷம் முழங்க பஞ்சவாத்தியம் இசைக்க தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து நிலையம் சேர்த்தனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
சித்திரை ரத வல்லப பெருமாள் கோயிலில் இன்று குரு பெயர்ச்சி விழா கோலாகலமாக துவங்கியது. நவ கிரகங்களில் நன்மைகளை வாரி வழங்குபவரான குரு பகவான் ஆண்டுதோறும் ஒவ்வொரு ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார். இந்த ஆண்டு மே 26 செவ்வாய் அன்று காலை 11:08 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதையொட்டி குருவித்துறை சித்திர ரத வல்லப பெருமாள் கோயிலில் இன்று காலை 10:30 மணிக்கு முதல் கால லட்சார்ச்சனை துவங்கியது. மாலை 4 மணிக்கு 2ஆம் கால லட்சார்ச்சனை நடந்தது. நாளை காலை 9:30 மணிக்கு 3ஆம் கால லட்சார்ச்சனை, மாலை 4 மணிக்கு 4ஆம் கால லட்சார்ச்சனை நடக்கிறது. மே 26 காலை 7:35 மணிக்கு 5ஆம் கால லட்சார்ச்சனை தொடங்குகிறது. காலை 9 மணிக்கு லட்சார்ச்சனை நிறைவு பெறுகிறது. காலை 10 மணிக்கு கட்டண சீட்டு பெற்ற ராசிக்காரர்கள் பரிகார ராசி முன்பதிவு செய்த நபர்களுக்கு அர்ச்சனை நடக்கிறது. காலை 10:30 மணிக்கு யாகசாலை ஆரம்பம், புண்ணிய காவாசனம், மகா சங்கல்பம், யாகம், கடம் புறப்பாடு, திருமஞ்சனம், மகா ஆரத்தி நடக்கிறது. பரிகார ராசிகளான மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பத்தினர் நேரடியாக கோயிலில் 100-200 ரூபாய் செலுத்தி கட்டண சீட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் 1500 ரூபாய் செலுத்தி முன்பதிவு செய்யும் நபர்களுக்கு மே 27 முதல் ஜூலை 12 வரை ஒரு மண்டல காலத்திற்கு விரும்பிய நாளன்று காலை 8 மணி முதல் 9 மணி வரை குரு பகவான் சன்னதி முன்பு அபிஷேகம், பரிகார ஹோமம், அர்ச்சனை செய்து கொள்ளலாம். ஏற்பாடுகளை நிர்வாக அலுவலர் கார்த்திகை செல்வி மற்றும் பணியாளர்கள் செய்து வருகின்றனர்.